மரபுவழி மருத்துவம், இயற்கை விவசாயம், நஞ்சற்ற காற்று, இயற்கை உணவு கேட்க நல்லா இருக்குல்ல? அதுவும் நம்ம கதை சொல்லி சீமான் பேசுகிறப்ப இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு வீடியோ சுத்தம்ல நல்லா பேசுவான், வாழைப்பழம் மாதிரி பேசுவான், இவன் பேச்சில் மயங்கிட்டேன் அப்படின்னு அப்படி பேசுவார். இப்படி தான் தடுப்பூசி அவசியம் இல்லைன்னு இந்த ஆள் பேசுகிறத கேட்டுட்டு அவள் கட்சிக்கார அக்கா யாரும் நம்ம காளியம்மா அவங்க பிள்ளைக்கு தடுப்பூசி போடல, ஆனால் இவர் அவர் பிள்ளைக்கு போட்டுக்கிட்டாரு. ஏழை குழந்தைகளுக்கு தான் இந்த போலியோ ஊற்றி சாவடிப்பான், இந்த தடுப்பூசி எல்லாம் போட்டு இது பண்ணும். எந்த பணக்கார குழந்தையுமே செத்ததா செய்தி வரல. ஆனா எல்லா குழந்தைகளும் தடுப்பூசி போட்டுக்கிறாங்களே, அது அவசியமற்றது. இந்த தடுப்பூசின்னு ஒண்ணு குழந்தைங்க போடுறாங்க பாருங்க, 3 மாசத்துக்கு ஒண்ணு, 6 மாசத்துக்கு ஒண்ணு, 9 மாசத்துக்கு ஒண்ணுன்னு. இந்த ஊசி எல்லாம் போட்டு அந்த பிள்ளைகள் நோயே வராதா? அப்புறம் எதுக்கு 4 வயசுல ஆஸ்பத்திரி தூக்கி போய் சேர்க்கறீங்க? இது ஒரு பெரிய வணிக வர்த்தகமய திட்டம் இந்த தடுப்பூசி. நான் என் பிள்ளைக்கு தடுப்பூசியே போடல. இப்போ என்னுடைய மாவீரன், என் மகன் மாவீரன் பிரபாகரனுக்கு இதுல நீங்க தலையிடாதீங்கிறாங்க என் தம்பிங்க. மாசம் மாசம் போடுற ஊசி இதுல நீங்க தலையிடாதீங்கன்னா உங்க வேலையை பாருங்கன்றாங்க. இது நீங்க போட்டுதான் ஆகணும், போடுங்க. தன்னோட விவசாய கட்சி சின்னத்தை பிராண்ட் பண்றதுக்காக இயற்கை விவசாயம், வேளாண்மைன்னு மேடைக்கு மேடை அடிச்சு விட்டுட்டு இருக்கிற சீமான் அதுக்கு இன்னும் வலு சேர்க்கறதுக்காக இயற்கை விவசாயம் இருந்திருந்தா தடுப்பூசிலாம் தேவையில்லை, அதெல்லாம் அனாவசியம், கார்பரேட் சதி அப்படின்னு ஒரு பைய சொல்லிட்டு தெரியுறாரு. இந்த தடுப்பூசிகள் ஏன் உருவாச்சு அப்படின்னு கொஞ்சம் பார்ப்போம். சென்டினல் தீவுன்னு ஒன்று இருக்கு. நம்ம இந்திய கடல் பரப்பில் அந்தமானுக்கு ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அந்த தீவு. அந்த தீவுக்கு யாரும் போகப்படாது அப்படின்னு அரசாங்கம் தடை போட்டு வச்சிருக்கு. ஏன்னா அந்த தீவில் ஐசோலேட்டட் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற தொடர்பட்ட பழங்குடியினர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 34 வருஷமா உலகத்தோட தொடர்பே இல்லாமல் இருக்கிறதுனால விவசாயம் பண்ண கூட அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா மனுஷனுக்கு விவசாயம் பழக்கமானது ஒரு 12 வருஷம் தானே. தடையை மீறி ஒரு தடவை ஜான் ஆலன்சா அப்படின்ற ஒரு அமெரிக்கர் அந்த தீவுக்குள்ளே நுழைறார். அந்த பழங்குடியினர்கிட்ட பேசி பழகுக்கு முயற்சி பண்ணுறார். ஆனால் அவங்க ஜானை கொண்டு போச்சுறாங்க. மக்களோட தொடர்பே இல்லாததுனால யாரோ வேத்து உலகத்து எதிரி நம்மளை தாக்க வந்துட்டான் அப்படின்னு சொல்லி கொன்னுறாங்க. இந்த மாதிரி பயங்கரங்கள் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான காரணத்துக்காகவும் அரசாங்கம் இவங்களை சந்திக்க தடை போட்டு வச்சிருக்கு. அதாவது அவங்களோட உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப கம்மி. எப்படின்னா நீங்கள் போய் அவங்க முன்னாடி தும்மிட்டின்னு வைங்களேன், அது ஒரு தொற்றா பரவி மொத்த கூட்டமும் இறந்து போயிடும். அந்த அளவுக்கு இம்யூனிட்டி கம்மியான இனம். ஆனால் நமக்கு எப்படி இவ்வளோ இம்யூனிட்டி வந்துச்சு? அதுதான் பரிணாம வளர்ச்சி. ஒரே இடத்துல தேங்கி இருந்த வரைக்கும் அந்த இடத்தோட சூழலுக்கு நாம் பொருந்தி போயிருப்போம். அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகும்போது அங்கே உள்ள தொற்று கிருமிகள் நமக்குள்ளே வரப்போ அதனால் பாதிப்படையும், இறந்து கூட போவோம். உலகப் போர்கள் நிகழ ஆரம்பித்த காலகட்டத்தில் போரில் செத்தவங்களோட தொற்று நோயில் செத்தவங்க தான் அதிகம். இந்த நாட்டிலேருந்து வேறு நாட்டுக்கு போகும்போது அங்கே உள்ள தொற்றுகளை உடம்பு ஏற்றுக்காது. அந்த நாட்டுக்காரங்க வந்தாலும் அதே கதை தான். இப்படி மனுஷன் பயணப்பட ஆரம்பிக்கும் போது தான் உலகம் பூரா தொற்று நோய்கள் பரவ ஆரம்பிக்குது. அதனால் நம்ம உடம்பை தயார்படுத்துறதுக்காக உருவானதான் இந்த தடுப்பூசிகள். எங்கேயோ இருந்து பரவுன போலியோ, பெரியம்மை மாதிரி கொடூர நோய்கள் கிட்டத்தட்ட 100 வருஷம் போராடி அதுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சு அந்த நோய்களை அறவே ஒழிச்சிருக்குது நவீன மருத்துவம். உங்கள் தலைமுறைக்கு போலியோனா என்னென்னு தெரியாது. பிறக்கும் போதே ஒரு காலம் சூம்பி போயிருக்கும். வாழ்நாள் பூரா அதோட தான் வாழணும். பெரியம்மை வந்தால் பிழைக்கதே சிரமம். அப்படி பிழைச்சவங்க மோம்பூரா குழி குழியாக விழுந்துடும். இந்த காதல் தண்டமணின்னு ஒரு நடிகர் உண்டுல்ல, அவரை மாதிரி. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட தடுப்பூசிகளை குழந்தைகள் பிறந்த உடனே போட்டுக்கிட்டா வருங்காலத்தில் அந்த வைரஸ் தாக்கினா கூட பிள்ளைகளுக்கு அந்த நோய் வராது. அப்படி அரும்பாடுபட்டு கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை போகிற போக்கில் அதெல்லாம் தேவையில்லை, அது கார்பரேட்காரங்க அவங்க மருந்தை விற்கிறதுக்கு பரப்பி விடுதா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வருங்கால தலைமுறைக்கு செய்கிற பெரிய துரோகம் இல்லையா? உலகம் எவ்வளோ வேகமாக முன்னேறிட்டு இருக்கு, அதோடு சேர்ந்து ஓடணும்னா நாம் எவ்வளோ முன்னேற்பாடாக இருக்கணும், தெம்பாக இருக்கணும். அதை விட்டுட்டு எல்லாரும் செட்டிநாள் தீவு பழங்குடியின மாதிரி ஆகணும்னு சொல்லுதாரா சீமான்? இதே மாதிரி தான் இயற்கை விவசாயம், மரபு வழி வேளாண்மைன்னு ஒன்று சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு நம்மால் வரையும் துணைக்கெழுத்துக்கிடுவார். இப்போ இருக்கிற விவசாயம் இயற்கைக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறார். அப்படி பார்க்க போனால் விவசாயமே இயற்கைக்கு எதிரானது தான். எப்படி? 60,000 வருஷங்களுக்கு முன்னால் பரிணாம வளர்ச்சியில் மனுஷனாக மாறின இனம் கிட்டத்தட்ட ஒரு 50,000 வருஷங்களாக நாடோடிகளாக அங்கங்கே கிடைக்கிற உணவை சாப்பிட்டு தான் இருந்தது. இப்போ காட்டு வளங்கள் லாந்திட்டு இருக்கலாம். அதை மாதிரி அப்படி உணவு எங்கே இருக்கோ அதை தேடி போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு இப்போ இருந்து ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே இடத்துல இருக்கணும்னு அவனுக்கு தோணுச்சு. அப்படி ஒரே இடத்துல இருக்கணும்னா நாமளே உணவை தயாரிக்கணும், பயிர் செய்யணும், அதை வச்சு சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு. அப்படி உருவானதான் விவசாயம். என்னைக்கு மனுஷன் மரங்களை அழித்து நிலங்களை சமப்படுத்தி பயிர் செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சானோ அதுவே இயற்கைக்கு மாற்றான ஒரு விஷயந்தான். அதுக்கு பிறகு காலநிலைக்கு ஏற்ற மாதிரி, சூழலுக்கு ஏற்ற மாதிரி விவசாயத்தை மாற்றிக்கிட்டே தான் வந்தான். ஆனாலும் டிமாண்ட் அண்ட் சப்ளையை அவனால் சமாளிக்க முடியல. ஏன்? ஒரு குடும்பத்துக்கு 5 பிள்ளைங்கன்னா அடுத்த தலைமுறையில் அது 25 மாறிடும். அதுக்கடுத்த தலைமுறையில் 125 மாறும். இப்படி பல மடங்கு ஆகிட்டு இருந்த மக்கள் தொகைக்கு ஈடாக மகசூல் பெருகாது.
ஒரு தென்னை மரத்தில் வருஷத்துக்கு 100 காய் காய்ச்சிதுன்னா அதே 100 காய் தான் காலத்துக்கு காய்ச்சிட்டு இருக்கும். மக்கள் தொகை கூடுதுன்னு தெரிஞ்சு அதனை 1000 காய்க்கும். இதோட விளைவாக அங்கங்கே பஞ்சங்கள் உருவாக ஆரம்பிச்சிது. இன்றைக்கி ரேஷன் அரிசி வாங்கி எங்கள் அம்மா கோழிக்கும் மாடுக்கும் போடுதா அப்படின்னு இலக்காரமாக பேசார அந்த சீமானோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 50 வருஷத்துக்கு முன்னே கூழும் கஞ்சியும் தான். ஒரு திருவிழா விசேஷங்களுக்கு தான் நெல்லுச்சுவரையை கண்ணில் பார்த்துருப்பாங்க. அப்படி இருந்தப்போ, அதாவது 19ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் மனுஷன் ஒரு பெரிய புரட்சி பண்ணான். அதுக்கு பேர் பசுமை புரட்சி. 10,000 வருஷமாக பண்ணிகிட்டு இருந்த இயற்கை விவசாயத்தில் 1 ஹெக்டேருக்கு 1 டன்னுக்கும் குறைவாக தான் கோதுமை விளைஞ்சிட்டு இருந்தது. டெக்னாலஜி யூஸ் பண்ணி அடுத்த 100 வருஷத்தில் அதே 1 ஹெக்டேர் நிலத்தில் 2.5 டன் கோதுமைகளை உற்பத்தி பண்ண ஆரம்பித்தான் மனுஷன். அது என்ன பேராசையா? தேவை. கலப்பினங்களை உருவாக்கணும். உற்பத்தி அதிகமாச்சு. அப்படி தான் ஹைப்ரிட் தக்காளி, ஹைப்ரிட் கத்திரிக்காயெல்லாம் உருவானது. உழவுக்கு மாடுகளுக்கு பதிலாக டிராக்டரை யூஸ் பண்ண ஆரம்பித்தான். விவசாயம் மட்டும் இல்லை, வேளாண்மை அப்படி உருமாறினது தான். நாட்டு பசுக்கிட்ட இருந்து கிடைக்கிற பால் பத்தில் ஜெர்சி பசுன்னு ஒன்று உருவாக்குறான். நாட்டுக்கோழி சாப்பிடுறதுக்கு பத்தில் பிராய்லர் கோழியை உருவாக்குறான். இப்படி தன் தேவைகளுக்காக தன்கிட்ட இருக்கிற விவசாயத்தை எப்படிலாம் மாற்றி உயிர் வாழ முடியுமோ அப்படிலாம் தான் மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான். தம்பி, எது ஒன்றுமே தேவையிலிருந்து தான் பிறக்குது தம்பி, சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை. வெறுங்காலோட நடந்தேன், சுட்டுச்சு, கல்லு முள்ளும் குத்திச்சு, செருப்பு வந்துருச்சு, தேவை படைச்சிருச்சு. நான் இங்கே பேசுறது அங்கே இருக்கிறவங்க கேட்க வேண்டிய அவசியம் இருந்தது. ஒளி வாங்கி வந்துருச்சு, ஒளிபெருக்கி வந்துருச்சு. இருட்டில் என் முகம் தெரியணும், வெளிச்சம் வந்துருச்சு. தேவையே கண்டுபிடிப்பின் தாய். டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். இவ்வளவுதான். அப்படிதான் பசுமை புரட்சியும் வந்துச்சு. இதெல்லாம் சீமானுக்கு தெரியாத நினைக்கிய தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்காரு. எய்த்தாப்பில் உள்ளவனுக்கு தான் சீமானை பற்றி தெரியல. இதெல்லாம் கார்பரேட் செய்தி, இந்த நிலம் என்கிட்ட சிக்கிச்சு, நீ செத்த அப்படின்னு ஆக்ரோஷமாக பேசாரு. நீ கைதட்டுதெல்லாம், இந்த நிலம் அவர்கிட்ட சிக்கிச்சுன்னா நீ தான் செத்த. சீமான் சொல்கிற 2 விஷயங்கள், இயற்கை விவசாயம், இன்னொன்று தற்சார்பு பொருளாதாரம். இந்த 2ம் இருந்தப்போ தான் கொடூர பஞ்சங்கள் நாட்டில் உலவிச்சு. மரபு வழி விவசாயம் மட்டும் இருந்த 1800களில் தாது பஞ்சம்னு வந்து எலிக்கறி சாப்பிட்ற நிலைமைக்கு மக்கள் போனாங்க. லட்சக்கணக்கில் செத்து அழிஞ்சாங்க. பசுமை புரட்சி வந்து விவசாயம் செழித்த பிறகும் 1965-66 காமராஜர் தற்சார்பு பொருளாதாரத்தை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு அரசியை இறக்குமதி பண்ணாம விட்டதுனால 2 வருஷம் கடும் பஞ்சம் நிலவிச்சு. ரேஷனில் ஒரு குடும்பத்துக்கு வாரத்துக்கு 2 கிலோ அரிசி கொடுத்தாங்க. அப்போல்லாம் வீட்டுக்கு 10 பிள்ளைய பத்தலை. பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி சொன்னால், ஒருவேளை சாப்பிடாம பட்னியாக இருங்க அப்படின்னு. அவ்வளோ பஞ்சம். தற்சார்பு பொருளாதாரத்தை கடைபிடிக்கன்னு சொன்னதுனால வந்த வேணை. அப்படி ஒருவேளை சோறு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஏங்குற நிலைமையில் இன்றைக்கி நம்ம இல்லைல்ல. சோறு பற்றின கவலை இல்லைன்னா நம்மளோட முன்னேற்றத்தில் கவனம் செலுத்த முடியுது. நிம்மதியாக சந்தோஷமாக டிவி பார்த்து தூங்க முடியுது. இயற்கையை புனிதப்படுத்துகிறேன், விவசாயத்தை இயற்கையாக மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 200 வருஷம் முன்னாடி உள்ள வழிமுறைகளை கையாள போகிறேன்னு ஒருத்தன் சொன்னால் நம்பாதீங்க. ஏன்னா அது இந்த காலத்துக்கு செட் ஆகாது. மேடைக்கு முன்னாடி இருக்க சில்லுண்டிகள் கைதட்டுறதுக்காக நஞ்சற்ற காற்று கொடுப்பேன் அப்படின்னு சூழலை பற்றிலாம் பேசிட்டு போய் ஏசி ரூமில் தூங்குவோம். நஞ்சற்ற உணவு கொடுப்பேன், இயற்கை விவசாயம், மரபொழி மருத்துவம், தற்சார்பு பொருளாதாரம் பற்றி மூச்சு விடாமல் பேசுவோம். இந்த மண்ணு நாசமாக போனதுக்கே காரணம் திராவிட கட்சியாக கூட சொல்லுவான். கேட்க நல்லா இருக்கும். அவன் சொல்லிட்டு திறநிதியை கையில் வாங்கிட்டு டொயோட்டா ஃபார்ச்சுனர்லையும் இன்னோவாலையும் கிளம்பிடுவான். ஆனால் 1 டவுசர் தான் வந்து போகும் தம்பி. எதையும் நுட்பமாக வழங்கிடணும். இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது.